என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை கதைகளின் பொருள்களாக கொடுத்ததுதான் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம். திருக்குறள் கருத்துக்கள் கதை வடிவில் புரிதலில் உதவும் என்பதே காரணம் இந்த முயற்சிக்கு. தற்போது அவர் எழுதிய ஒப்புருவறிதல் அதிகாரத்தில் 3ஆம் குறள். இது எண்ணிக்கைப்படி 213ஆம் குறள். குறள் என்னவென்றால், புற்றியல் உலகத்தும் ஈண்டும் பெறல அரிதே ஒப்புரவின் நல்ல பிற. இதன் பொருள் என்னவென்றால், தேவர்கள் உலகத்திலும் இப்பூ உலகத்திலும் உழைக்க முடியாதவர்க்கு உதவுவது போன்ற வேற நல்ல செயல்களை பெறுவது கடினம். கதையை பார்ப்போம். ஏண்டா கணேசா, உடம்ப பார்த்துக்கோ, சிவா சிவா என காலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும் சொல்லி சொல்லி கோயில்ல வேலை செய்யற, ஓய்வே இல்லை. விரதங்கள் வேறு, குடும்பம் பெருசு, வயசும் 58 ஆயிடுச்சு. இப்போ ரத்த கொதிப்பு, சுகர், நெஞ்சுவலின்னு கிடக்கிறேன். வாடா, பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போய் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ராஜண்ணன் உரிமையோடு அதட்டலாக அழைக்க, கணேச சிவாச்சாரியார் அரசு மருத்துவமனை சிகிச்சை போதும் என அழைப்பை மறுத்தார். எல்லாம் என் சிவன் பார்த்துப்பான் என்றார். இருவரும் பள்ளிக்காலம் முதல் இணை பிரியா நண்பர்கள். பரம்பரையாக வந்த சிவன் கோவில் பராமரிப்பு கணேசருக்கு. பக்தர், பெரியவர், பணக்காரர் வித்தியாசம் பாராமல் அர்ப்பணிப்புடன் சேவை செய்வார். பூஜை, திருவிழாக்கள் என சம்பிரதாயப்படி சாஸ்திர பிரகாரம் செய்வார். கோவில் வளாகத்தில் பக்தி விளக்கம், உபன்யாசம், துன்பம் உடையவருக்கு பரிகார வழிகாட்டுதல் என எதையும் எதிர்பார்க்காமல் சேவை செய்வார். வருவாய் கேட்டு பெறமாட்டார். குடும்பம், வெளி உலக பிரச்சனைகள் பலவற்றை இறை நம்பிக்கையால் மீண்டுள்ளார். மனைவி பர்வதவர்த்தினி, மகள் ஜெகதீஸ்வரி, மகன் புவனேஸ்வரன் யாவரும் இவரது நடவடிக்கைகளை ஆதரிக்கவில்லை. இவரும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. ராஜண்ணன் பரம்பரை பணக்காரர், ஊர் எம்எல்ஏ, வருவாய் முன்பே பல வழிகள் உண்டு. ஆனால் அவர் ஒரு நாஸ்திகவாதி. 21ஆம் நூற்றாண்டில் விஞ்ஞான அறிவியல் வாழ்வில் இறையருள் பற்றிய நிறைய பாதிப்பார், எதிர்வாதம் செய்வார். ஆனால் கணேசர் மேல் உள்ள பிரியம், பாசம் விளக்க மாட்டார். ஊர் முன்னேற, பிரச்சனைகள் தீர எம்எல்ஏ என்ற முறையில் ஒரு கமிட்டி ஏற்படுத்தினார். அதில் கணேசரும் ஒரு உறுப்பினராக உள்ளார். பழங்கால கோவிலில் பல இடங்கள் சிலவாகி கௌரவம் பாதிக்கப்பட்டுள்ளது என்பது கணேசருக்கு வருத்தம். ஆலய முன்னேற்றம், ஊர் முன்னேற்றம் என்று நினைவுள்ளவர். கமிட்டியில் கோயில் பணி பற்றி வலியுறுத்தினார். ஆனால் ராஜண்ணன் அரசு பள்ளி, வறிய மாணவர், முதியோர், அனாதைகள், மாற்றுத்திறனாளிகள், வேலையற்றோர் சேவைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். தன் எம்எல்ஏ நிதி, அரசு மந்திரிகளிடம் போராடி பெற்ற நிதி, தன் சொந்த பணம் ஆவற்றையும் கொடுத்து சேவைகள் செய்தார். ரோடு வசதி, குடிநீர் வசதி, கழிப்பிட வசதிகள் செய்து தந்தார். கோவிலுக்கு அமைச்சரிடம் பேசி முடிந்தால் நித்திய அன்னதான ஏற்பாடு செய்து தருவதாக கூறினார். கணேசர் ஊர் மக்கள், மற்ற செல்வந்தர்கள், ஆன்மீகவாதிகள் வாயிலாக பொருள் பெற்று முடிந்தவரை திருப்பணிகள் கோவிலுக்கு செய்தார். அப்போது ஒரு இறை பக்தர், எம்எல்ஏ சாமிக்கு எதுவும் செய்ய மாட்டார், ஆனா அவர் குடும்பம் நல்லா தானே இருக்கு என்று கணேசரிடம் கூறினார். கணேசர் பதறிப்போய் அவரிடம், அப்படி இல்ல தம்பி, நம்மை படைத்த இறைவனுக்கு ஓயாத வேலை, நம்ம எல்லாத்தையும் வாழ வைக்க பார்த்துக்கணும் இல்லையா? அதில் ஒரு சிலரை எம்எல்ஏ செய்து சாமி பலுவை குறைத்துள்ளார். அதனால் சாமிக்கு சந்தோஷம்தான். முடியாதவர், வறியவர் வாழ்வது அவருக்கு பரம திருப்தி. மேலும் ராஜண்ணன் தன் சொந்த பணமும் போட்டு செய்துள்ளதை பார்க்கணும். அவர் ஊர் சொத்தை, கோவில் சொத்தை எடுத்துக்கல. அதனால்தான் அவர் குடும்பம் நல்லா இருக்கு. இவ்வளவு ஏன் நான் கோவிலுக்கு என கேட்டபோது
கொடுத்தவர்கள் எல்லாம் இம்மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் திக்கற்றவர்கள் கேட்டா கொடுப்பாங்களா? பயன் நிலைத்திருக்கும்படி செய்வாங்களா என்பது சந்தேகமே என்று கூறி தெளிவுபடுத்தினார். இறைவன் எப்போதும் தனக்கென எதிர்பார்ப்பதே இல்லை. நாம நம்ம திருப்திக்கு பிரிவனுக்கு செய்கிறோம். எம்எல்ஏ நல்லா இருக்கணும், சாமியே போற்றும் இந்த சேவையை நாமும் போற்றுவோம் என மேலும் சொல்லி கோயில் வேலை முடித்து விழாவிற்கு ராஜண்ணனை தலைமை தாங்க அழைத்தார். கோவிலுக்கு எம்எல்ஏ முயற்சியால் அன்னதான திட்டமும் செயல்பாட்டுக்கு வந்தது. இத்துடன் கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, நம் வாழ்வில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு கடமை உள்ளது. அந்த கடமைகள் நிறைவேற்றுவதில் பல கோணங்கள், பல சிந்தனைகள் உண்டு. இன்றைய வாழ்வில் ஏழை எளியவர் வாழ்வதற்கு பல செயல்பாடுகள் தேவையாக ஒரு சூழ்நிலை தவிர்க்க முடியாமல் உள்ளது. அதே சமயம் கலாச்சாரம் பண்பாடு காப்பதற்கு கோவில்கள், பள்ளிகள் போன்ற ஸ்தாபனங்கள் நமக்கு தேவையாக உள்ளன. இதில் அவரவர் கருத்துப்படி தாங்கள் நினைத்ததை நன்கு வைத்துக் கொள்ள முயல்கிறார்கள். அடிப்படையில் பார்த்தால் ஒரு குடும்பம் நன்றாக வாழ்ந்தால் அந்த தெரு நன்றாக இருக்கும், அந்த தெரு நன்றாக இருந்தால் ஊர் நன்றாக இருக்கும், ஊர் நன்றாக இருந்தால் மாநிலம் நன்றாக இருக்கும், மாநிலம் நன்றாக இருந்தால் நாடு நன்றாக இருக்கும் என்று சொல்வார்கள். அதுபோல மனித வாழ்வில் தங்கள் கடமைகளை அவரவர் செய்தால் பல நன்மைகள் உலகிற்கு கிடைக்கும். இதில் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், காலப்போக்கில் அவரவர் செய்யும் தேவைகள் பெரிதாகவும் மற்றவர்கள் செய்யும் தேவைகள் தேவையற்றதாகவும் ஒரு சிலர் நினைக்க வாய்ப்புகள் வந்துவிட்டது. அதனால் உண்மையாக இந்த செயல் செய்பவர்கள் இதனால் குழப்பமடைந்து செய்யும் செயல்களில் அவர்கள் விருப்பம் குறைந்துவிட்டால் நல்ல காரியங்கள் நடைபெறாது. மேலும் முக்கியமாக சேவைகள் தொடர்ந்திட, வறியவர் வாழ்ந்திட நிறைய திட்டங்கள் தேவையாக உள்ள ஒரு சூழ்நிலை தான் நமக்கு இருக்கிறது. இறைவனை ஏழை பங்காளன், ஏதிலார் நாசன், அடியாருக்கு அடியார் என்றெல்லாம் கூறுவார்கள். அவர் எதையும் மக்களிடம் எதிர்பார்ப்பதாக இதுவரை யாரும் சொன்னதில்லை. மக்கள் வாழ்வு அவருடைய மனதின் திருப்தி என்பதை பலரும் பெரியோர் கூறியுள்ளார்கள். மக்கள் சேவை மகேஷின் சேவை. ஏழை சிரிப்பில் இறைவன் வாழ்கிறான். செல்வம் செல்வம் என்பதன் சுருக்கம் புரிந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஊர் வாழ தான் வாழலாம், வறுமை தவிர அது பெருமை என்று பல கோணங்களும் உண்டு. இதனால் இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கோயில் காரியமாக இருக்கட்டும், மக்கள் சேவையாக இருக்கட்டும், யாவற்றிலும் தனது சுயநலம் குறைத்து பிறரின் நலத்தை எண்ணி செய்யும் காரியங்கள் யாவும் உயர்ந்தவையே, அவை போற்றத்தக்கவை. அது தேவர்களும் போற்றப்படும், மனுகளும் போற்றப்படும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். இதனை நாம் சிந்திப்போம். இம்மாதிரி ஒரு வாழ்க்கை உலகில் அமைந்தால் நன்றாக கூட இருக்கும். இத்துடன் இக்கதை முடிகிறது. வேறொரு குரலுடன் அதன் கதையுடன் பொருளுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, வாமலூர். இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் மற்றவையும் ஆவும் கற்பனையானவை, யாரையும் எதையும் குறிப்பிடுவதல்ல. அவை கதை சொல்ல வந்தவை. இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன். மனங்கவர் முருகனர்களால் தமிழ் மேலும் வளர்ந்திட வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செய்யுங்கள். வணக்கம்.